Hi Nanba, welcome to our channel. In this video, powerful gadget எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ இந்த gadget பவர் பேங்காவும் யூஸ் பண்ணலாம், எமர்ஜென்சி லைட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான gadget இது. சோ இது ரொம்ப சிம்பிளா ஈஸியா எப்படி பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க. சோ அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படினா நம்ம சேனல்ல இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம்னு இருக்கோம். சோ அதுக்கெல்லாம் நீங்க Subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணா மட்டும் தான் முடியும். சோ அதனால மறக்காம Subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். First இந்த கேட்ஜெட் பண்ணா MDF ஓட 10 cm length 2.5 cm widthல ரெக்டாங்கிள் ஷேப்ல 4 பீசஸ் கட் பண்ணி எடுத்துறோம். சோ அதே மாதிரி 2.5 cm length and widthல ஸ்கொயர் ஷேப்லயும் 2 பீசஸ் கட் பண்ணி எடுத்துறோம். சோ நெக்ஸ்ட் இந்த ரெக்டாங்கிள் ஷேப் MDF போல 3 LEDs ஃபிக்ஸ் பண்ணனும். சோ அதுக்காக அதோட சென்டர்ல 3 லைன்ஸ் மார்க் பண்ணி அதுல LEDs ஃபிக்ஸ் பண்றதுக்காக ஹோல்ஸ் போட்டுறலாம். So நாங்க யூஸ் பண்ணிருக்க அந்த ட்ரில்லிங் மெஷின் எப்படி பண்றது அப்படிங்கற வீடியோ நம்ம சேனல்ல ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கோம். சோ அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படினா மேல ஐ பட்டன் லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். போய் பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரில்லிங் மெஷின் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் பாருங்க. சோ நெக்ஸ்ட் இந்த 3 வோல்ட் ஒயிட் கலர் LED மூணு எடுத்துறோம். சோ இந்த மூணையும் தான் அந்த MDF போல்ல ஃபிக்ஸ் பண்ண போறோம். சோ ஃபிக்ஸ் பண்ணும்போது பிளஸ் எல்லாம் ஒரு பக்கம் வர மாதிரியும் மைனஸ் எல்லாம் இன்னொரு பக்கம் வர மாதிரியும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சோ இந்த LED ல எப்படி பிளஸ் மைனஸ் கண்டுபிடிக்கிறது அப்படினா சோ அதுல ரெண்டு கம்பி இருக்கும். அதுல ஹைட்டா இருக்கிற கம்பி பிளஸ், ஹைட் கம்மியா இருக்கிற கம்பி மைனஸ். So next LEDs எல்லாத்துலயும் வயரை சால்டரிங் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் எல்லாத்துலயும் ஒரு ரெட் வயரை இந்த மாதிரி சால்டரிங் பண்ணிடலாம். So next நெகட்டிவ் எல்லாத்துலயும் ஒரு black வயரை இந்த மாதிரி சால்டரிங் பண்ணிடலாம். So அவ்வளவுதான், LEDs ல இப்போ வயரை சால்டரிங் பண்ணியாச்சு. So next லித்தியம் அயன் ரீசார்ஜபிள் பேட்டரி ஒன்னு எடுத்துறோம். So இதுலயும் ரெண்டு வயரை சால்டரிங் பண்ணனும். பிளஸ்ல ரெட் வயரையும் மைனஸ்ல black வயரையும் சால்டரிங் பண்ணிடலாம். So இந்த லித்தியம் அயன் பேட்டரியை ரொம்ப கம்மியான விலையில வேஸ்ட் லேப்டாப் பேட்டரில இருந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கற வீடியோவும் நம்ம சேனல்ல ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கோம். So அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படினா அந்த வீடியோட லிங்க் மேல ஐ பட்டன் லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்தா அந்த வீடியோவும் போய் பாருங்க, கண்டிப்பா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். So இப்போ ரெண்டு வயரையும் சால்டரிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இன்சுலேஷன் டேப்பை இந்த மாதிரி ஃபுல்லா சுத்தி ஒட்டிரலாம். So next power bank charging module circuit board எடுத்துறோம். So இதோட price 100 rupees கிட்ட வரும். இதோட ஆன்லைன் பர்ச்சேஸ் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படினா அந்த லிங்க் மூலமா போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. So next இந்த ஸ்கொயர் ஷேப் MDF போர்ட்ல இந்த சர்க்யூட் போர்டை ஃபிக்ஸ் பண்ணனும். So அதுக்காக இந்த USB போர்ட் and micro USB போர்ட்டோட அளவை அந்த MDF போர்ட்ல மார்க் பண்ணி அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துறலாம். So next பேட்டரியும் சர்க்யூட் போர்டையும் ஒண்ணா ஜாயின் பண்ணிடலாம். சர்க்யூட் போர்ட்ல B+ B- அப்படினு ரெண்டான இருக்கும். சோ B+ ல பேட்டரியில இருந்து வர பாசிட்டிவ் அந்த ரெட் வயரை சால்டரிங் பண்ணிடலாம். B- ல பேட்டரியோட நெகட்டிவ் black வயரை சால்டரிங் பண்ணிடலாம். சோ நெக்ஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் MDF போர்ட்ல ஸ்விட்ச் மாற்றதுக்காக ஒரு கார்னர்ல இந்த மாதிரி சின்னதா மார்க் பண்ணி அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துறலாம். So இந்த மாதிரி சின்ன ஸ்லைடிங் ஆன் ஆஃப் சுவிட்ச் எடுத்துறோம். சோ இத சூப்பர் க்ளூ வச்சு அந்த MDF ல கட் பண்ணதுல ஒட்டிரலாம். சோ நெக்ஸ்ட் அந்த LEDs ஓட பாசிட்டிவ் ரெட் வயரை சுவிட்சோட ஒரு எண்ட்ல சால்டரிங் பண்ணிரலாம். சோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி சின்னதுண்டு ரெட் வயர் எடுத்துறோம். சோ இது அந்த சுவிட்ச்ல உள்ள சென்டர்ல சால்டரிங் பண்ணிரலாம். சோ அதே வயரோட இன்னொரு எண்ட சர்க்யூட் போர்ட்ல உள்ள B+ அப்படிங்கறதுல சால்டரிங் பண்ணிரலாம். So next LED ஓட நெகட்டிவ் black வயரை சர்க்யூட் போர்ட்ல உள்ள B- அப்படிங்கறதுல சால்டரிங் பண்ணிடலாம். சோ அவ்வளவுதான், வயர்ஸ் எல்லாம் இப்ப சால்டரிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த MDF போர்ட் எல்லாத்தையும் சூப்பர் க்ளூ வச்சு ஒண்ணா ஒட்டிரலாம்.
அவ்வளோதான் MDF ஃபுட் எல்லாத்தையும் இப்போ நம்ம பர்ஃபெக்டாக ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் இந்த சைடு எட்ஜஸை மட்டும் சாண்ட் பேப்பரை வச்சு தேய்ச்சி பர்ஃபெக்ட் ஆக்கிடலாம். ஸோ சைடு எட்ஜஸ் எல்லாம் தேய்ச்சி இப்போ பர்ஃபெக்ட் ஆக்கியாச்சு. நெக்ஸ்ட் இந்த கேஜெட்டுக்கு ஒரு நேம் வைக்கலாம். ஸோ இந்த பவர் பேங்காகவும் எமர்ஜென்சி லைட்டாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் பவர் பேங்கில் உள்ள பவரையும் எமர்ஜென்சி லைட்டில் உள்ள லைட்டையும் எடுத்து பவர் லைட் அப்படின்னு ஒரு நேம் வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் அந்த சர்க்யூட் போர்டில் ஒரு இண்டிகேஷன் லைட் இருக்கும். ஸோ அந்த இண்டிகேஷன் லைட் வெளியே தெரியறதுக்காக அந்த LED பக்கத்தில் ட்ரில் மிஷினை வச்சு ஒரு ஹோல் போட்டுடலாம். ஸோ ஹோல் போட்டு அதை க்ளூ கனை வச்சு அடைச்சிடலாம். ஸோ க்ளூ கனை வச்சு எதுக்காக அடைக்கும் அப்படின்னா, ஸோ அந்த க்ளூ வந்து காஞ்சாலும் டிரான்ஸ்பரண்டாக இருக்கும், உள்ளே இருக்கிற அந்த இண்டிகேஷன் லைட்டும் வெளியே கிளியராக தெரியும். ஸோ அதுக்காக தான். ஸோ அவ்வளோதான், நம்ம பவர் லைட் கேட்ஜெட் இப்போ பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் இது எப்படி சார்ஜ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நார்மல் நம்ம மொபைல் சார்ஜரை வச்சு இதை சார்ஜ் பண்ணலாம். ஸோ சார்ஜ் ஆகும்போது சர்க்யூட் போர்டில் உள்ள அந்த ரெட் கலர் இண்டிகேஷன் லைட் பிளிங்க் ஆகும். ஸோ சார்ஜ் ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா பிளிங்க் ஆகாமல் கன்டினியூஸாக எரியும். ஸோ நெக்ஸ்ட் இது மூலமாக நம்ம மொபைலை சார்ஜ் பண்ணி பார்க்கலாம். ஸோ மொபைல் பர்ஃபெக்டாகவே சார்ஜ் ஆகுது. ஸோ இது மூலமாக நம்ம மொபைலை 30 to 40% வரை சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த LEDs எல்லாம் எப்படி எரியுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த 3 LEDமே பர்ஃபெக்டாக எரியுது. ஸோ இந்த LEDs மூலமாக ஒரு ரூம் ஃபுல்லாகவே வெளிச்சம் கிடைக்குது. ஸோ இது எமர்ஜென்சி லைட்டாகவும் பவர் பேங்காகவும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் இதை ஒரு பர்ஃபெக்டான பாக்கெட் கேட்ஜெட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபைனலி இந்த கேட்ஜெட்டை கலர்ஃபுல் ஆக்கிடலாம். ஸோ அதுக்காக அக்ரலிக் கலரில் எல்லோ கலர் அண்ட் பிளாக் கலர் 2 கலர் பெயிண்ட் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த 2 கலர் பெயிண்ட்டையும் யூஸ் பண்ணி இந்த கேட்ஜெட் ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம கேட்ஜெட் ஃபுல்லாக இப்போ கலர் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ பார்க்கறதுக்கு பக்காவாக இருக்குது. ஸோ கலர்ஸ் எல்லாமே 2 வாட்டி அடிச்சிருக்கேன். ஸோ அப்போ தான் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ பல்ப் மேலே இருந்த பெயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே துணி வச்சு ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம பவர் லைட்டை பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்குது.
ஸோ அவ்வளோதான் நண்பா, நம்ம பவர் லைட் கேஜெட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா போய் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.